நீ இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்ட. இப்ப எனக்காக நீ என்னெல்லாம் பண்ற தெரியுமா? அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோன்னு தோணுது. நீ என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா டாக்டரே? என்ன டாக்டர், நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன், இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. என்ன சிவாவை காணோம்? சிவா நேத்திக்கு வரவே இல்லையோ? வந்திருந்தா இங்கதானே தூங்கிருப்பான். ராத்திரி சிவா வரல போல இருக்கு. வந்ததும் பேசிக்கலாம். டாக்டரே, இந்த டீ, இஞ்சி டீ. தேங்க்ஸ் இந்து. வீட்டுக்கு வரலையா? இப்பதான் வரியா? இல்லையே, ராத்திரியே வந்துட்டேனே. ராத்திரியே வந்துட்டியா? அப்ப எங்க தூங்குன? இங்கதான் தூங்குனேன். இங்க என்ன எங்க? ஸ்டோர் ரூம்ல. ஸ்டோர் ரூம்ல தூங்குனியா? நீ ஏன்பா ஸ்டோர் ரூம்ல தூங்குன? இல்ல, ராத்திரி நீங்க வந்து என் ரூம்ல படுத்திருந்தீங்கல்ல, அதான் நான் ஸ்டோர் ரூம்ல போய் படுத்து தூங்குனேன். ஏய், அவளதானே இப்ப நான் வெளியில போய் தூங்க சொன்னேன். நீ ஏன்பா போய் படுத்த? என்னம்மா நீங்க சொன்னீங்களா? ஆமா, நான் தான் சொன்னேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் அடி வாங்க வச்சவள கொஞ்சம் தாளாட்டுவாங்களா? உன்னை போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் அடி வாங்க வச்சவள எப்படிப்பா நான் உன் கூட படுக்க விடுவேன்? இந்த பாரு, அவ பண்ண எல்லா தப்பும் மன்னிக்கவே முடியாத தப்பு. அதனால அவளை ஒரு நாள் கொடுக்குறா பதிலுக்கு நீ அவன் கணத்துல முத்தம் கொடுக்குற. நான் இப்பவே போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். உன்னால அன்னைக்கு எங்க வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இப்போ வீட்டுக்கிட்ட எங்க அண்ணி உன்னை மறுபடியும் பாத்தாங்க, அவ்வளவுதான், நான் மாட்டிக்குவேன். ஐசு, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஒரு 5 நிமிஷம் கீழே வந்துட்டு போயேன். உன்னை நேர்ல பாத்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இங்க இருந்து முதல்ல போ. என் அண்ணி மட்டும் உன்னை பாத்தாங்க, என் அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. அப்புறம்